வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது ராகி ஸ்வீட் சேமியா நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், சேமியாவும் 200 கிராம் தான். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம அதில் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டேஸ்டான ராகி சேமியா நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஊற வச்ச சேமியாவை நம்ம இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டோம். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். துணி போடலை, எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம். இது சண்டே அந்த மாதிரி காலையில் நம்ம சிம்பிளாக செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துட்ட பிறகு நமக்கும் தெரியும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். சேமியா சுட சுட உதிரியாக கரெக்டான அளவோடு எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் நான் வேக வச்சேன். இப்போது அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுடலாம். அடுத்தது நம்ம ஏலக்காயோடு கலந்து வச்சுருக்கிற சர்க்கரை கொட்டிக்கலாம். அடுத்தது சேமியா போட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்தது சேமியா போட்டுடலாம். ஏலக்காய், சேமியா, ஏலக்காய், வேக வச்ச சேமியா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ராகி சேமியா ரெடி. இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலரிக்க வேண்டியதுதான். சூடாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி சேமியா செஞ்சு பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். இது ஆளுக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சர்க்கரை, தேங்காய் இப்போ எல்லாம் நான் மாற்றி இப்படி லேயராக போட்டதுனால இது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை, தேங்காய் இந்த சூட்டில் இந்த சேமியா சூட்லேயே அழகாக வெந்துடும். ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கோம், அதனால் வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான சேமியா, ராகி சேமியா ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து பேருக்கும் நன்றி. என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுற அனைத்து பேருக்கும் நன்றி. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இது மாதிரி எடுத்துட்டோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.